ஹாய் எவ்ரிபடி. இன்றைக்கி கிளாஸ் 5ல் இங்கிலீஷில் எர்த் இந்த டெசலேட்டர் ஹோம் அப்படின்ற லெசனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லெசன் எந்த இயர் செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2068 நடக்கிற மாதிரி நமக்கு செட் பண்ணியிருப்பாங்க. அதாவது எர்த் எல்லாத்தையும் நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம். இப்போ ஹியூமன்ஸ் வந்து மார்ஸில் லீவ் பண்ணுற மாதிரி இந்த லெசனை செட் பண்ணியிருப்பாங்க. இந்த லெசன் வந்து ஒரு கிராண்ட் ஃபாதருக்கும் கிராண்ட் டாட்டருக்கும் இடையில நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 2068 ஒரு தாத்தா வந்து அவங்களோட கிராண்ட் டாட்டர் பர்த்டேக்காக 1500 கிலோமீட்டர் தாண்டி மார்ஸில் அவங்க பேத்தியை பார்க்குறதுக்காக போவாங்க. அப்போ அவங்களோட டாட்டர் வந்து ஒரு கேப்சூல், அதாவது இட்ஸ் லைக் அ சிலிண்டர் ஷேப் பெட்டு, அதில் தூங்கிட்டு இருப்பாங்க. உடனே அந்த பேத்தி அவங்க தாத்தாவை பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸாக, தாத்தா நீங்கள் என்னோடய பர்த்டேக்கு வர மாட்டீங்கன்னு நினச்சேன், பட் பரவாயில்ல நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு. உடனே தாத்தா சொல்லுவாங்க, எனக்கு வந்து இங்கே வர்றதுக்கு 3 சோல்ஸ் மீன்ஸ் இட்ஸ் மார்ஷியன் டே. எர்த்தில் நம்ம எப்படி ஒரு நாளை டேன்னு சொல்லுவோமோ அதே மாதிரி மார்ஸில் ஒரு நாளை சோல்னு சொல்லுவாங்க. ஸோ அவருக்கு வர்றதுக்கு 3 சோல்ஸ் ஆணுச்சு அப்படிம்பாங்க. உடனே வந்த பிறகு 2 பேரும் சரி போய் நம்மளோட வெஜிடேஷன் ஹேப்பை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போனால் அவங்க வந்து கேரட்டை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அவர் தாத்தா சொல்லுவார், இந்த கேரட் வந்து எர்த்தில் இருக்க மாதிரி டேஸ்ட்டாக இல்லை, இது வந்து சும்மா நார்மலாக இருக்குது அப்படின்னு. உடனே இந்த பொண்ணு சொல்லுவாங்க, எர்த்தில் வந்து அந்த மண்ணெல்லாம் ஃபெர்டிலைசர் நிறைய யூஸ் பண்ணி மண்ணெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து நமக்கு வந்து பொல்யூஷன் இல்லாமல் நல்ல ஃபுட்டு கிடைக்கிறதில்ல தாத்தா, ஈவன் வாட்டர் கூட நல்லா கிடைக்கிறதில்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவாள். உடனே தாத்தா சிரிச்சிட்டே சொல்லுவாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அங்கே இடத்துல எல்லாமே ரியலாக கிடைக்கும், இங்கே எல்லாமே ஆர்டிஃபிஷியல். ஈவன் நம்ம வாட்டர் கூட வேணும் அப்படின்னா ஃபியூவல்ஸை பேர்ன் பண்ணி தான் வாட்டர் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த பேத்தி சொல்லுவாள், அப்போனா போதும் விடுங்க தாத்தா, உங்கள் எர்த்தோட ஸ்டோரி பற்றி போதும் அப்படின்னு சொல்லுவாள். உடனே தாத்தா சொல்லுவார், எர்த்தில் எந்த டிஃபிகல்ட்டும் இல்லை, ஒரு ஹியூமன் சர்வை பண்ணுறதுக்கு ஈவன் நம்ம அவங்க வந்து ஸ்பேஸ் சூட் போட தேவையில்லை, ஆக்சிஜன் சிலிண்டரை எப்போவுமே கேரி பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன் ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கூடிய எல்லாமே எர்த்தில் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட எர்த்தை நம்மளோட மனுஷன் நம்ம எல்லோரும் என்ன பண்ணிட்டோம், டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். எப்படி டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னா பொல்யூஷன், நெக்ஸ்ட் இந்த ஃபெர்டிலைசர் இதெல்லாம் யூஸ் பண்ணி எர்த்தை வந்து நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்ஸில் வந்து 668 சோல்ஸ், அதாவது எர்த்தில் வந்து 687 டேஸை தான் 1 இயர்னு இங்கே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிராண்ட்பா சொல்லுவார், நம்மளோட எர்த்தை நம்மளோட ஹோமை வந்து நம்மளே டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ வந்து சயின்டிஸ்ட் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இது எப்போ நடக்கிற ஸ்டோரி அப்படின்னா 2068 நடக்கிற ஸ்டோரி. அப்போ சயின்டிஸ்ட் இப்போ வந்து இதை வந்து ஹியூமன்ஸ் வந்து லீவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு இருக்காங்க. பட் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எர்த்தை வந்து ரொம்ப டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி முடிப்பார். ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த ஒன்லி பிளானட் நம்ம மனுஷன் வாழ்கிறதுக்கு சர்வை பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரே பிளானட் எது அப்படின்னா எர்த்து. அப்படிப்பட்ட எர்த்தில் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாதுகாக்கணும், பொல்யூட் பண்ணக்கூடாது, எர்த்தை வந்து டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த லெசனோட ஸ்டோரி. தேங்க்யூ.